பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. இப்ப சமீபத்துல இங்க இடி ரைடு தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு 3 நாள் ஜெகத்ரட்சகன் அவர்கள் வீட்லயும் சரி, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலையும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களோட நட்பு வட்டாரங்களிலும் இடி ரைடு நடந்துருந்துச்சு. பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எப்பவும் போல திமுகவோட முக்கிய புள்ளிகள் பேர்லாம் அடிபடுது. முதல்ல இந்த ஈடு ரைடு பின்னாடி என்ன, ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது சிக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்தது ஈடுல? இல்ல, அதாவது டெல்லி எலெக்ஷன் போன மாசம் இருந்ததுனால அந்த நேரத்துல எந்த ரைடு பண்ணாலும் பழிவாங்கல் அப்படின்னு எதிர்கட்சி கொண்டு போயிடுங்கிறதுனால ஈடிய என்ன சொல்லிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ பக்காவா எடுத்துடுன்ட்டாங்க. இப்ப ஈடி நினைச்சா யார் பேர்லயும் எஃப்ஐஆர் போட முடியாது, உள்ள நுழைய முடியாது. ரூல்ஸ் ஈடிக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒரு இடத்தில் குற்றம் நடந்து எஃப்ஐஆர் இருந்தால்தான் அந்த இடத்துல இருந்து அந்த குற்றம் மூலமாக வந்த பணத்தை பற்றிய மணி லாண்டரிங் பண்ணலாம். அது கூட 80 வகையான குற்றங்கள் தான் இருக்கு, அதுல மணல் கடத்தல் வராதுன்னு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க. இப்போ இந்த இடத்துல 6ஆம் தேதி வந்தப்ப நான் ரியல் ஒன்னு கொடுத்த பேட்டி 2 லட்சம் பேருக்கு மேல பார்த்திருந்தா கூட, அன்னைக்கு காலையில முதல்ல என்ன செய்தி வந்ததுன்னா, கரூர்ல செந்தில் பாலாஜியுடைய வலது இடது கைகளாக 3 பேர், சக்தி மெஸ், முருகன் மெஸ், அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் ஒரு 11 மணிக்கா டாஸ்மாக் அலுவலகம்னு வந்தது. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுக்கு ஜெகத்ரட்சகனுடைய அலுவலகம் அக்கார்ட் ப்ரூவரிஸ்ல அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு டாஸ்மாக்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட்ல கொடுத்த ரெக்கார்டு படி ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் டாஸ்மாகில் விற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நடைமுறையில எவ்வளவுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் 15 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. இதுல 35% பேர் குடிக்கிறாங்க. அதாவது 1.8 கோடி பேர், 1.5 to 1.25 கோடி பேர் தினமும் சரக்கு இல்லாம இருக்க முடியாது. சோ கணக்கு வர வேண்டியது 1.5 கோடிக்கு மேல, காட்டப்படுவது 70 லட்சம் தான். அப்ப மீதி பில் இல்லாமல் விற்கப்படுகிறதா டாஸ்மாக் சீலோட? இதுதான் அடிப்படை சந்தேகம். இது அதிமுக பீரியட்ல ரொம்ப லைட்டா ஆரம்பிச்சுது. அவங்க தேர்தல் சமயத்துல ஊர்ல 2-3 பெரிய இடத்துல மாத்திரம் இந்த மாதிரி விற்பாங்க. அது இங்க இந்த ஆட்சி வந்த அப்புறம் கரூர் கேங்குன்னு இத பண்ணிட்டாங்க. இத மாத்திரம் இல்லாம டெண்டர், இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல இருக்கிறோம், எல்லாமே ஆன்லைன் டெண்டர். ஆனா இன்னைக்கும் டாஸ்மாக்ல டப்பா வச்சுக்கிட்டு நீங்க எழுதி போட்டு எடுக்கணும். இத கண்ட்ரோல் பண்றாங்க. அடுத்தது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பினாமி பேர்ல வச்சிட்டு இருக்காங்க. உதாரணமா இன்னைக்கு டாஸ்மாக் 43 கொடோன் இருக்கு வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அந்த கொடோன் வரைக்கும் சப்ளை பண்ண வேண்டியது அந்த டிஸ்டிலரி ஆர் ப்ரூவரி கம்பெனி. அங்கிருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கடைக்கு கொண்டு போக வேண்டியது டாஸ்மாக் வேலை. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே கான்ட்ராக்டர். ஏன்னா எத்தனை பாட்டில், 50 பாட்டில் கூட 50 கேஸ் ஏத்துறேன்னு சொல்லிட்டு 100 கேஸ் கணக்கு எழுதுவாங்க, இல்ல 100ன்னு எழுதி. இதெல்லாம் பண்ணணும்னா அவங்க கையிலேயே இருக்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு பினாமி. இதை தாண்டி ஊழியர்கள் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த இந்த மாதிரி கொண்டு டெலிவரி பண்றப்போ பாட்டில் உடஞ்சா அந்த லாஸ்ட ஊழியர்கள் ஏற்கணும். ஸோ ஊழியர்கள் பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க, பல பேர் வீடியோவே கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல. ஸோ இது எல்லா டேட்டாவையும் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு உள்ள போனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வேணும். என்னடான்னு பார்த்தா 2016 இருந்து 2025 வரைக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல 16 இருந்து 21 போன ஆட்சியில 34 எஃப்ஐஆர், இந்த ஆட்சியில 7 எஃப்ஐஆர். ஒரு சாம்பிள் எஃப்ஐஆர் 2021 அக்டோபர் மாசம் விழுப்புரத்துல இருக்கிற ஜானகிபுரம் அப்படிங்கிற ஒரு டாஸ்மாக் கடையில போய் டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணி போறாங்க. அங்க போனால் அங்க இருக்க வேண்டிய கேஷுக்கு மேல 41,000 ரூபாய் கேஷ் பிடிபடுகிறது. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய்க்கு பாட்டில்கள் அந்த இதுக்கு சப்ளை பில் இல்லாம வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு கடையில ஒரு நாளைக்கு பண்ண ரெய்ட்ல 7 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருந்ததுன்னா 4,800 கடையில எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. அவ்வளவு தூரம் தினம்தோறும் வெளியில பிளாக் மார்க்கெட் விற்கப்படுகிறது. அடுத்தது காலையில 10ல இருந்து 2 மணி 5 மணி வரைக்கும் தான் கடைன்னா, நீங்க காலையில 6ல இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்குது. சமீபத்துல பாஜக ஏதோ ஒரு போராட்டம் நடத்தினப்ப அடைச்சு வச்சது பக்கத்துல இருந்த இதுல வீடியோவோட ப்ரூவ் பண்ணாங்க.
ஆனா வீடியோ போட்டவங்களதான் கைது பண்ணுவாங்களே தவிர இந்த ஆட்சி சரக்கு விற்கிறதுல கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி எவ்வளவு ஒரு முக்கியமான அமைச்சர்னு தெரியும். ஏன்னா திராவிடியார் மாடல்னு சொன்னால் தமிழர்களை கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போனா அதுக்கு பேரு தியாகி அப்படின்னு, திராவிட தியாகி, மீசா காலத்தை விட அதிகமான தியாகம் செய்தவர்னு சொன்னார் நம்ம தலைவர். அவர் 458 நாள் உள்ள இருந்தார். ஆனால் அதுவரை மன்னர் பரம்பரையின் இளவரசரை, முதிய இளவரசர் உதயநிதியை துணை முதல்வர்ங்கிற பதவி கொடுக்கல. இவர் வெளியில வந்த உடனே அதே பதவியில உட்கார வச்சு அதே நாள்லதான் அவருக்கு துணை முதல்வர்னு கொடுத்தாங்க. அதனால அவருக்கு ஏன் இந்த மரியாதை? அவர் மாசம் அவர் வச்சிருக்கிற 2 துறைகள்ல இருந்து கிட்டத்தட்ட 200 300 ஸ்வீட் பாக்ஸ்கள் கேஷாக முதல் குடும்பத்திற்கு சமர்ப்பிக்கிறான். அதனாலதான் அவருக்கு அந்த மரியாதை. ஆனா 200 300ங்கிறது இப்ப ரொம்ப அதிகமாக தென்பட்டால் இங்க 70 லட்சம் பாட்டில்ல வர்ற கணக்கு ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்குன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 4000 கோடின்னு சொல்லி 48,000 கோடி பட்ஜெட்ல கட்டுறாங்க. ஆனால் 1.5 லட்சம் வித்திருந்தா அப்ப மாசம் 5000 கோடிக்கு மேல பிளாக் மார்க்கெட் வித்திருக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 60,000 இருந்து 75,000 கோடி டாஸ்மாக்ல பில்லு போடாம அதே டாஸ்மாக் சீலு பாட்டில் அதே ஷாப்லயே வித்திருக்காங்க. நீங்க அந்த மரக்காணம் மற்றும் அந்த கள்ளக்குறிச்சி கேஸ் அப்ப திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பாரு, டாஸ்மாக் கடையிலேயே டூப்ளிகேட் சரக்கு விற்கப்படுகிறது. மயிலாடுதுறையில ஒரு இடத்துல டாஸ்மாக் வாங்கின பாட்டில்ல குடிச்ச சரக்கு சாப்பிட்டவங்க சைனைடு குடிச்சு 2 பேர் செத்து போனாங்கன்னு வந்துச்சு. ஸோ டாஸ்மாக்ல விற்கப்படுற சரக்கு எந்த மாதிரி சரக்கு? இன்னொன்னு, என்னுடைய நண்பர் யாரோ ஒருவர், அவருக்கு சில உடல் உபாதைகள் இருக்குன்ட்டு கொஞ்சமா எடுத்துப்பாரு டெய்லி. பெங்களூர்ல இருந்து இங்க வந்து டாஸ்மாக்ல எடுத்துக்கிட்டு அவருக்கு உடம்பு ஃபுட் பாய்சனிங் ஆகி அது இங்க வர்ற சரக்கே இல்லை, இது என்னமோ விஷசாராயம். ஆனா இதை குடிச்சவங்க இதை பழகிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல் பாதிக்குது. ஆனா இதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு அரசு கணக்குல 48,000 கோடி, மொத்தம் 1.25 இருந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகள் மூலமாக விற்பனையாகிறது. அதுல கணக்குல வர்றது ஒரு வருஷத்துக்கு, அதுல கணக்குல வர்றது 45,000. சோ இதனுடைய அந்த ஒரு எஃப்ஐஆர் நான் சொன்னேன், விழுப்புரத்துல ஜானகிபுரத்துல நடந்த டாஸ்மாக் கடையில திமுக ஆட்சி வந்த பிறகு 2021 அக்டோபர்ல போடப்பட்ட அந்த ஒரு எஃப்ஐஆர் டீடைல் வச்சு ஒரு கடையில 6 லட்சம். இடி ரைடுக்கு வந்து புள்ளியா சொல்லி பார்த்தா அந்த டிவிஎஸ்சி விழுப்புரத்துல போட்ட அந்த எஃப்ஐஆர் தான். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஒரு கடையில 6 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பிடிச்சாங்கன்னா அப்ப 4,800 கடையில எவ்வளவு? ஏன்னா சரக்கு எல்லாம் ரொம்ப நாளைக்கு எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா காலி ஆக பழைய பாட்டில் வரும், பழைய பாட்டில் போய் புது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த ஒரு ஸ்டாக்னா 2 நாள் ஒரு நாளைக்கு மேல எல்லாம் இருக்காது. அப்ப 4,800 × 6 லட்சம், ஒரு வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி வந்ததுன்னா கூட கணக்கு போட்டுக்கங்க. நம்ம கணக்கெல்லாம் பறந்துடும், கால்குலேட்டர் எல்லாம் எகிரிடும். கிட்டத்தட்ட 75,000 இருந்து 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. இதுல இவர் கொடுத்த பணத்துலதான் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு, மாப்பிள்ளையும் பேரனும் சேர்ந்து ஒரே வருஷத்துல 30,000 கோடியை சேர்த்துட்டு துபாய்க்கு அனுப்பிச்சு எங்க இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ஒயிட் ஆக்குறதுன்னு கஷ்டப்படுறான்னு. ஆனா நம்ம துரைமுருகன் ஐயா அது 60,000 கோடி சேர்த்திருக்காருன்னு சொன்னாங்க. இன்னொன்னு பிடிஆர், இது எல்லாத்துக்கும் இன்னொரு பிள்ளையார் சொல்லி போட்டதும் பிடிஆர் தான். அவர் தெளிவாக வீடியோ ஆன்லைன்ல தேடினா இருக்கும். டாஸ்மாக்ல அவர் இருந்தப்போ 30,000, இப்ப 48,000 வந்திருக்கு 4 வருஷத்துல. 40,000 கோடிக்கு வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னால் அதற்கு ஈக்குவலாக டாஸ்மாக்ல கணக்குல ஏத்தாம அங்கேயே விற்கப்படுகிறதுன்னு அவரும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப அதுக்கு எல்லா ஆதாரங்களையும் எடுக்கிறதுக்கு தான் இவங்க என்ன கேக்குறாங்க. நீங்க ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனால் எல்லாமே இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி டிவிஎஸ்சி வழக்கு போட்டது எல்லாமே பார்த்தோம்னா ஏடிஎம்கே அப்ப நடந்த ஊழல் தானே. அப்ப இதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் வரப்போகுது? இல்ல ஏடிஎம்கே பீரியட் 2016 இருந்து 21 காலகட்டத்துல 34 இது எஃப்ஐஆர். இந்த பீரியட்ல 7. அதாவது இங்கேயும் ஒண்ணு சொல்லிட்டா, டிவிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு மாசமும் என்ன எஃப்ஐஆர் போடுறேன்னு வரணும். ஆரம்பத்துல ஒரு 5-6 மாசம் போட்டாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் இருந்தா இது இடி வரலான்னு வந்த உடனே இன்னைக்கு தேதியில செந்தில் பாலாஜியுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கு மிக மிக தெளிவான ஆதாரங்களோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அரப்போர் ஜெயராமன் கேஸ் போட்டு இன்னும் அது பெண்டிங்ல இருக்கு.
எனவே டிவிஏசில இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் 7 எஃப்ஐஆர் இவங்க டாஸ்மாக் மேல போட்டிருக்காங்க. இதை தாண்டி டாஸ்மாக் ஊழியர்கள் அவர்களை டார்ச்சர் பண்றாங்க. இதுல கோஆபரேட் பண்ணல அப்படின்னா ஒரு கடையிலையும் இவங்க ஆளை உள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளை சஸ்பெண்ட் பண்ற மாதிரிலாம் போகுது. இதெல்லாம் கோர்ட்டுக்கு போக 56 முறை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன் நீங்க இதை டிஜிட்டலைஸ் பண்ணல, இதை கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் டிஜிட்டலைஸ் பண்ணி இதுக்கு ஜிபே மாதிரியோ QR கோடு வச்சு பே பண்ற மெத்தடை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்து இப்ப பண்றோம் அப்ப பண்றோம்னு இப்ப இந்த மாசத்துல இருந்து பண்றதா சொன்னாங்க. ஆனால் ஜனவரி மாசத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஊழியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் CITU ஊழியர்கள் போட்ட வழக்குல அவங்க QR கோடு போட்டாச்சுன்னு சொன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணா 10 ரூபாய் 20 ரூபாய் ஏத்தி தான் வருது அப்படின்றாங்க. சோ இத அனிமல் முரளி அந்த கேஸ்ல தானும் இம்ப்ளீட் ஆயிருந்தார் என்னுடைய நண்பர். சோ அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறமாக சொன்னது இது எல்லாம் செக் பண்ணிட்டு மார்ச் மாசத்துல இருந்து கம்ப்ளீட் சேல்ஸ் QR கோடு மூலமா தான் விற்கப்படும். சோ நீங்க ஒரு பாட்டில் இருக்கிற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா எந்த டிஸ்டிலரியில இது தயாரிக்கப்பட்டது, திரு உதயநிதி ஷர்ட்ல போட்டிருப்பாரு பாருங்க SNJ டிஸ்டிலரிஸ் அந்த IPL மேட்ச் அப்போ அந்த SNJ முருகன் கருணாநிதியுடைய சினிமா உளியின் ஓசை இளைஞன் படத்தை எல்லாம் தயாரிச்சதுக்காக அவருக்கு சாராய ஃபேக்டரி லைசன்ஸ் வந்தது. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 55 லட்சம் கேஸுகள் போகுதான். அதுல 18 லட்சம் கேஸுகள் SN ஜெயமுருகன் SNJ உள்ளதுதான் போகுதான். அவர் மிகப்பெரிய அளவில் முதல் குடும்பத்திற்கு வேண்டியவர். இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல அடுத்தது என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் அரசு அலுவலகத்துல போய் ரெய்டு பண்றதுன்னா மிக 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஏற்கனவே ஒரு தடவை அதிமுக ஆட்சியின் போது அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல சீஃப் செக்ரட்டரியுடைய ரூம்ல வரைக்கும் பண்ணதையே எதிர்த்து திரு MK ஸ்டாலின் ஆட்சி பதவி விலக வேண்டும்னாரு. ஆனால் இந்த முறை 3 நாட்கள் தொடர்ச்சியாக டாஸ்மாக் உடைய தலைமையகத்துல பண்ணிச்சு. அந்த நேரத்திலேயே இன்னொரு பக்கம் அக்காட் டிஸ்டிலரி திரு ஜெகத் ரட்சகன் யாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஒரு சிங்கிள் கேஸ்ல 988 கோடி ஃபைன் வாங்கி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணவர் EDல. அவருடைய அலுவலகத்துல செய்து பண்றாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் SNJ உடைய மதுராந்தகம் டிஸ்டிலரியில பண்றாங்க, எலைட் டிஸ்டிலரியில இதுல பண்றாங்க, அதுக்கு எலைட்ல இதுக்கு கால்ஸ்ல இது கந்தர்வக்கோட்டையில பண்றாங்க. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற சிவா டிஸ்டிலரிஸ்ல பண்றாங்க. இது எல்லாமே இன்னைக்கு 100க்கு 80% சரக்கு சப்ளை பண்றது இந்த 4-5 டிஸ்டிலரியில் மாத்திரம்தான். இவங்க கொடுக்கறவங்க இவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு கேஸ் போகுது, ஒரு கேஸ்ன்னு சொன்னால் 12 பாட்டில் இருக்கும், ஃபுல்லுன்னா ஹாஃப்னா 24 இருக்கும், குவார்டர்னா 48 வரும். இது ஒரு மாசத்துக்கு 55 லட்சம் கேஸ் போகுதுங்கிறாங்க. ஆனா எவ்வளவு இருக்கு, இன்னொன்னு இவங்க 55 லட்சம் கேஸ்ன்னு போட்டுட்டு 1 லட்சம் கேஸ் போட்டா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல, கரண்ட் பில்ல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 2021க்கு முன்னாடி இந்த அளவுக்கு இவங்க பண்ணல. அப்ப ஒரு மாசத்துக்கு அவங்க 10,000 யூனிட்டை வச்சுட்டு இத்தனை கேஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இப்ப 20,000 யூனிட் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னால் மிக நிச்சயமாக அதே மாதிரி எவ்வளவு இது வாங்கியிருக்காங்க, ஆல்கஹால் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அந்த மிக்சிங் கெமிக்கல்ஸ் வாங்கியிருக்காங்க, இதை வச்சு மிக எளிதாக பிடிக்க முடியும். இது எல்லாத்த மீறி இது சாஃப்ட்வேர், அதாவது எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் போட்டிருக்கணும். பக்கத்துல இருக்கிற கேரளால இருக்கு, தெலுங்கானால இருக்கு, பஞ்சாப்ல போட்டிருக்கிறது அற்புதமான சாஃப்ட்வேர்ங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பாட்டில நீங்க ஸ்கேன் பண்ணா இது எந்த ஃபேக்டரியில என்னைக்கு பண்ணியிருக்கு, அன்னைக்கு இது எத்தனாவது லாட்ல ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த கோடவுனுக்கு வந்தது, எந்த கோடவுன்ல இருந்து இங்க வந்திருக்கு, எந்த லாரியில வந்திருக்கு, இது அத்தனையும் அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி அந்த சிஸ்டத்தோட சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணா எடுக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல 300 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டு இவங்க செலக்ட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்ல இந்த அளவு ஆப்ஷன்ஸ் இல்லை. வேணும்னே தங்களை காப்பாத்தி கொள்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு இப்ப எழுதியிருக்காங்க. சோ இப்ப கடந்த 4 வருஷத்துல இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு CD ஒண்ணு கூட, பெரிய ஒரு ட்ராக்கிங் CD ஒண்ணு எடுத்திருக்கு. எவ்வளவு மாசம் இப்ப வித்துது, அதை வித்ததுல இருந்து எவ்வளவு முதல் குடும்பத்துக்கு போச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணி அவர் ஒரு ஃபைல் வச்சிருந்ததாகவும் அந்த சீக்ரெட் ஃபைலும் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. இது நம்புறதுக்கு பெருசா இல்லை. எனவே கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்குல வராம அடிஷனல் பில்லிங் நடந்திருக்கு. இதுல ஒரு 10% என்னமோ முதல் குடும்பத்துக்கு இது கரூர் கேங் வழியா போயிருக்கலாம். மீதம்
எலெக்ஷன் ஃபண்டிங்க்கும் அவருக்குமே போயிருக்கலாங்கிறது பயம். இது அடுத்த சில நாட்களில் இதை பத்தி வரும், இன்னும் குவரிஸ் வரும். இவங்க என்னென்னலாம் குவரி கேட்க போறாங்க, எனக்கு அந்த டோட்டல் சாஃப்ட்வேர் வேணும், யாருக்கு வித்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில ஆட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் இழந்தார்னு சொன்னால் அவர் லிக்கர் பாலிசியை மாத்தி அதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ்ல 2000 கோடி நஷ்டம்னு சிஏஜி அறிக்கை வந்திருக்கு. இப்ப தமிழ்நாடு சிஏஜி அறிக்கையிலையும் டாஸ்மாகை பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு மிகப்பெரிய ரவுண்டு. இது முதல் நடவடிக்கை. மேலும் 3-4 அமைச்சர்களை நோக்கி ஃபைல்ஸ் அட் த டாப்ல இருக்கு. ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி 3 அமைச்சர்கள் மிக நிச்சயமாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டெல்லியில இருந்து நமக்கு நட்புகள் உறுதி செய்யும். இந்த இதனால ஈடி ரைட்னால யார் யாருக்கான பாதிப்புகள் ஏற்பட போகுது திமுக? இல்ல, இது நேரடியாக பார்த்தால் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறது செந்தில் பாலாஜி. அதுக்கு முன்னாடி 458 நாட்கள் அவருக்கு பதிலாக இருந்த முத்துசாமியும் ஆன்சர் பண்ணும். ஏன்னா அவருக்கு அதுல இன்வால்மெண்ட் நேரடியாக இல்லை. அப்பயும் கூட கரூர் கேங் இவருடைய பினாமிகள் செயல்பட்டாலும் தடுக்க வேண்டியதை அவர் தடுக்கல. சோ அவர் பதில் சொல்லணும். இப்ப இவங்க யாராவது அந்த இது ஹார்ட் டிஸ்கோ சிடியோ எடுத்து அதுல முதலமைச்சர் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ் கணக்குகள் இருந்தால் முதலமைச்சர் வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதை தாண்டி அந்த ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் ஒருத்தர் வீட்டையும் ரெய்டு பண்ணாங்க. அது அவங்க இவருடைய கட்டுமானத்துக்கு பண்ணாரா செந்தில் பாலாஜி வீடு கட்டுறதுக்கு, இல்லைன்னா அவர் இபி கான்ட்ராக்டரும் இருக்காரா? ஏன்னா இபியில நடந்துள்ள ஊழல்கள் இந்த ஆட்சியிலையும் நிறைய இருக்கு. ஒண்ணு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அதுவும் இவர் அரப்போர் ஜெயராமன் கேஸ் போட்டிருக்காரு. அதை தாண்டி நிலக்கரி இம்போர்ட் பண்றதுல செந்தில் பாலாஜி நார்மலாக இதுக்கு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் தமிழகம் நிலக்கரி இம்போர்ட் பண்றப்ப இது அனல் கொள்ளளவு இருக்கிறது வேண்டியது 6000 கிலோ கேலரிஸ்னு போடுவாங்க. ஆனால் இந்த முறை திட்டமிட்டு 5300 குறைச்சிருக்காங்க. அது மலேசியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மைன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிபிக்கா போடப்பட்டதுன்றாங்க. இன்னொன்னு 3 வருஷத்துக்கு ஒரே ரேட்ல சப்ளை பண்ணணும்னு டெண்டர் டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. நார்மலா எப்படி தங்க விலை இன்னைக்கு ஏறி நாளைக்கு இறங்குதுங்கிற மாதிரி கறிக்கும் ஸ்பாட் ரேட் உண்டு. அப்படி இருக்கிறப்ப 3 வருஷத்துக்கு எதற்காக பிக்சட் ரேட் போடணும்? இவங்க பேக்கெட்டை நிரப்பிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கலாம். அது இப்ப கோர்ட்ல கேஸ் இருக்குது. செகண்ட் லோயஸ்ட் வந்தவர் அந்த டெண்டர் கண்டிஷன் சரியில்லைன்னு. சோ இது மாதிரி இருக்கு. அடுத்தது அதானி பேர்ல இவங்க இந்த இதை கொடுத்தாங்க டெண்டர், ஃபர்ஸ்ட் கொடுத்து இப்ப கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டர். திருப்பி இந்த மாசம் 18ஆம் தேதியோ என்னமோ ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர், அடுத்த டெண்டர் ஓப்பனிங் இருக்கு. அதுலயும் ஊழல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் இடி பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுல நேரடியாக இந்த டாஸ்மாக் வரைக்கும் பார்த்தா இந்த 2 அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு அதுல என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற கேஸ்கள் இது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தா இன்னும் 1 வருடத்துல எலெக்ஷனும் வரப்போகுது. ஒரு அனுதாப அலையை உருவாக்காதா? ஆல்ரெடி இங்க பாஜகவை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. அப்ப இன்னும் இது பாஜக தரப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? அதாவது இப்ப நான் யார அடிக்கிறோமோ அனுதாபம் வர்றதுக்கு ஒரு காரணம் கொஞ்சமாவது இருக்கணும். இந்த செந்தில் பாலாஜியை போன முறைக்கு தொட்டப்ப ஸ்டாலின் சார் என்ன பண்ணார்? ஒரு வீடியோ போட்டார், தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு. இந்த முறை அது எதையுமே சொல்லல. ஒரே ஒண்ணு மும்மொழிக்கு எதிர்த்து நாங்க மும்மொழிங்கிறது துருப்பிடிச்ச கத்தி, மக்கள் ஆதரவு தரல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் படத்தை ரீரிலீஸ் புது பிரிண்ட் எடுத்து ரீரிலீஸ் பண்ற மாதிரி டூரிங் டாக்கீஸ்ல திருப்பி பழைய கத்தி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை. அத பிஜேபி கையெழுத்து வேட்டை வாங்குறப்ப மக்கள் ஆதரவா போடுறத பார்த்துட்டு இப்ப பயந்து போய் இப்ப மிட்டாய் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க, பிஸ்கெட் கொடுக்குறாங்கன்னு. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு அலையிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதை தாண்டி கல்வி அமைச்சர் கொடுத்த இதுல அதிர்ந்து போய் கிடக்காங்க. இவங்க சொன்ன எல்லா பொய்யையும் தர்மேந்திர பிரதான் உடைச்சிட்டார். இதையெல்லாம் தாண்டி சரி தப்பு செஞ்சிருந்தா தாங்க பயப்படணும். யாருமே இன்னைக்கு திரு பிடிஆர் அவர்கள் துறையில தப்பு இருக்குன்னு யாராவது சொல்றோமா? ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார். ஆனா செந்தில் பாலாஜியோ முதலமைச்சரையோ ரெட் ஜெயண்ட்ல ஓகே இந்த படம் எல்லாம் எங்க போகும்? இப்ப விக்ரம்னு ஒரு 2ன்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படம் எந்த தியேட்டர்லயாவது ஃபுல்லா ஓடி நீங்க பாத்தீங்களா? ஆனா 800 கோடி ரூபாய் கலெக்ஷன் காட்டியிருக்காங்க. இதுல படம் நல்ல வரவேற்பு பெற்று நம்ம பாக்குறோம். அப்படிங்களா? ஏதோ கங்குவா தனியா ஓடிச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் வச்சு ஒரு படம் நம்ம இவர் எடுத்தாரு. ஏதாவது ஓடிச்சா? கடந்த வருஷம்
தமிழ்ல ரிலீஸ் ஆனதுல 244 படத்துல 9 படங்கள் தான் ப்ராஃபிட்ங்கிறாங்க. அந்த 9ல வேட்டையனும் கோட்டும் போட்ட பணம் எடுத்துச்சு, மீதி எல்லாம் தப்பிச்சுங்கிறாங்க. கோட்டு கூட ஓட்டுனதா தெரியல, வேட்டையனும் ஓட்டுனதா தெரியல. இதுவும் ஓட்டுனதாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா, தியேட்டர்ஸ் முழுக்க இருக்கிற 4000 ஸ்கிரீன்ல 3000 ஸ்கிரீன்ல அந்த படம் தான் ஓடுச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஓடின மாதிரி கணக்கு காட்டுறாங்க. ஆனால் நீங்க ரிசர்வேஷன் ஆன்லைன்ல போய் பண்ணீங்கன்னா காலி இல்லாம எங்கேயோ மூலையில இருக்க மாதிரி இருக்கு. தியேட்டருக்கு போனீங்கன்னா பாதி சீட்டு காலியா இருக்கு. சோ இவங்களே ஃபேக்கா புக் பண்றாங்க அப்படிங்கறது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எனவே இங்க எங்கெல்லாம் இந்த டாஸ்மாக் இதுல எல்லாம் பண்ணக்கூடிய கேஷ் பணம் ரியல் எஸ்டேட்லயும் சினிமா இண்டஸ்ட்ரியில போய் ஒயிட் ஆகிற வேலையும் நடக்குது. சோ அதை நோக்கியும் அடுத்த ஸ்டெப் வரலாம். அதனால இந்த டாஸ்மாக் ஊழலில் அடுத்த ஒரு வாரத்துல இவங்க நிறைய கொஸ்டினர்ஸ் போகும். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு கோடவுனும் கடந்த 4 வருஷத்துல எவ்வளவு ஸ்டாக் ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி வித்தீங்க, அத்தனையும் டிராக்கிங் கொடுங்க. அதே மாதிரி அந்த 4 சப்ளையர்ஸுக்கும் போகும். இதோடைய சாஃப்ட்வேர் ஏன் இந்த மாதிரி புவர் குவாலிட்டியில இருக்கு? ஏன்னா இது தமிழ்நாடு மாத்திரம் வித்தா பக்கத்துல பரவாயில்ல, பக்கத்துல இருக்க கேரளால இருக்கு, தெலுங்கானால இருக்கு, எல்லா இதுலயும் எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர்னு அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலயே மிக அதிகமாக 2 லட்சம் கோடிக்கு மாசம் வியாபாரம் ஆகிற தமிழ்நாட்டுல 50,000 தான் ஒயிட்ல கணக்கு காட்டுறாங்க. அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கு. அதுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த போடப்பட்ட எஃப்ஐஆர் உறுதி செய்து ஒரு கடையில 6 லட்சம் ரூபாய்க்கு கணக்குல வராத பாட்டில்கள் இருந்தது அப்படின்னா 4800 கடைக்கு போடுங்க. இன்னொன்னு, இந்த 4800 கடையில 1000 கடைகளுக்குத்தான் பார் லைசன்ஸ் அப்ரூவ்டா இருக்கு, மீதி அப்ரூவல் இல்லாம தான் இருக்கு. அதுவும் கரூர் கேங் நடத்துது அப்படிங்கிறாங்க. சோ இந்த கரூர் கேங்னா என்ன, 10 ரூபா பாலாஜின்னா என்ன, இதுல 10 ரூபான்னு சொன்னா 70 லட்சம் பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 7 கோடி ரூபாய், 30 நாளைக்கு 210 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு உங்க 3600 கணக்கு போட்டுக்கிட்டே போங்க. 10-20 ரூபா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுல வருகிற கணக்கெல்லாம் பார்த்தா, ஏன்னா ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில கடைசியில பணம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா சீமான் மாத்திரம் தான் நிக்காருன்னு ஒண்ணு உள்ளூர் மக்கள் புதுச்சியில 6000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்களாம். எதுக்கு இவ்வளோ அப்படின்னு வேற யாரோ கேட்க, சார் போன தடவை ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணோம், 10 நாளைக்கு அவங்களுக்கு பட்டி கட்டி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 3 வேளை பிரியாணி போட்டோம், அதுக்கப்புறம் 6000 ரூபாய் கொடுத்தோம். இந்த முறை பட்டி கட்டுறது 1/3 குறைஞ்சி போச்சு. 6000 ரூபாய்னா ரொம்ப சீப்பு தான். போன தடவை 700 கோடி ரூபாய் ஒரு ஈரோடு கிழக்குக்கு பண்ணோம், இந்த முறை 200 கோடியில முடிச்சிட்டோம். ஆனால் 2026 தேர்தலுக்கு ஒரு ஓட்டிற்கு மினிமம் 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் கொடுக்கறதுக்காக ஒரு தொகுதிக்கு 20-50 சாதாரண தொகுதிக்கும் விஐபி தொகுதிகளுக்கு 200-500 கோடி என்று கேஷ நகர்த்த ஆரம்பிச்சாச்சு. பெருமளவில் அடுத்த 3 மாசத்துல டாஸ்மாக்ல இருந்து வரும் வருமானத்தை தான் அந்த சோர்ஸை தடுக்கிறதுக்கு தான் இங்க நடக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்குரிய கேஷ் அடுத்த மே மாசம் வேணும்னா பிஃபோர் டிசம்பர் இவங்க கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சோர்ஸை கட் பண்ணணும். ஸோ அதுல முக்கியமான சோர்ஸ் உங்களுக்கு டாஸ்மாக் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 4000 கோடி டூப்ளிகேட் பில்லிங் ஆகுதுன்னா அதுல பாதியே இனிமே எலெக்ஷனுக்காக கொஞ்சம் முதல் குடும்பமும் இழுத்து பிடிக்க செந்தில் பாலாஜி கொடுத்தது போதும்னு இல்லாம இனிமே இந்த மாவட்டத்துக்கு இங்க இருந்து நீங்க கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோர்ஸ் பைப் லைனை எலெக்ஷன் ஃபண்டிங் அடுத்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000-50,000 கோடி செலவு பண்றதுக்கு தயாராக இருந்தது திமுக. அந்த சோர்ஸை கட் பண்றதுக்குரிய வேலையை இப்பொழுது மத்திய அரசு பண்ணியிருக்கு.